ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தனுஷ் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான விஷயம் தான். கண்டிப்பாக அந்த இந்தியன் டூர் ரெக்கார்டை வந்து ராயன் படம் வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ராயன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். ஸோ தனுஷ் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே தாண்டி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தும் ஒரு படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுதுன்னா அது வந்து வேற மாதிரி வந்து ஒரு கதையாக வந்து இருக்கும். அது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது ராயன் திரைப்படம் வந்து பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது. இந்தியன் டூர் ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ண போகிறது. அதாவது இந்தியன் டூர் திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 390K டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் வந்து புக் ஆகி இருந்தது. இப்போ வந்து ராயன் திரைப்படம் எவ்வளோ புக் ஆகி இருக்குன்னா 280K வந்து புக் மை ஷோவில் வந்து புக் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 40லேருந்து 60 டிக்கெட்ஸ் வந்து 60K டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிட்டா இந்தியன் டூர் ரெக்கார்டே வந்து ராயன் வந்து புக் ஆகிடும் தாண்டிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் டூர் ரெக்கார்டை வந்து ராயன் வந்து தாண்டுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.